அதாவது தலைவர் மேலேயும் 5000 பேர் மேலேயும் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியதா இன்னைக்கு நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். 5000 பேர் வந்து நாங்க கூப்பிடவே இல்லை. எந்த மாவட்ட செயலரும் போய் வண்டியை வச்சுக்கிட்டோ இல்ல வேன்ல வச்சுக்கிட்டோ போய் எங்கேயும் ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. அந்த 5000 பேர் யாரு? பொதுமக்கள் தானே. ஒரு தலைவரை பார்க்க வர்றதுக்கான இயற்கையா வீட்டை விட்டு விளங்கி வராங்க. இப்ப நான் தெருத்துறா நடந்துட்டு இருக்கேன். வீட்டுல இருந்து இறங்கி ஓடி வராங்க ஒரு 100 பேர். நான் தெருமுனை பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன். மக்கள் ஓடி வரும்போது நீங்க வராதீங்க நம்ம நிப்பாட்ட முடியுமா? மக்கள் ஓடி வந்து ஒரு தலைவரை பார்க்க தேடி வர்றது ஒரு இயற்கை. ஆனா அந்த இயற்கையான சம்பவம் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது. அவருக்கு இயற்கையாக மக்கள் கூட்டம் கிடையாது, காசு வச்சு கூட்டிட்டு வராங்க. அந்த ஒரு பொறாமையோட உச்சபட்சத்துல தான், அந்த பயத்தோட உச்சபட்சத்துல தான் காவல்துறையை வச்சு எங்க தலைவர் விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கூட இருந்த பொதுமக்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கன்னா இது வந்து எந்த மாநிலத்துமே நடக்காது. ஆக்சுவலா அந்த அளவிற்கு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களும் திமுக காரங்களும் எங்க தலைவர் விஜய் சார் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கன்னா எந்த அளவிற்கு பயத்தோட உச்சகட்சம். இன்னைக்கு இபிஎஸ் அதிமுக பொதுச்செயலர் இபிஎஸ் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்றாரு. அவர் மேல ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? அவர் வந்து ஃப்ரீயா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு காம்படிஷனே கிடையாது, ஒரு போட்டியே கிடையாது. எங்களுடைய தலைவரை பார்த்து தான் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பயம். அதனாலதான் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் வந்து எங்க தலைவரும் சரி எங்க கட்சியும் பயப்படாது. மக்கள்கிட்ட நாங்க உண்மையா இருப்போம், நேர்மையா இருப்போம், நம்பிக்கையா நாங்க எங்களுடைய பயணத்தை தொடருவோம்.